துலாம் ராசி இவங்களை எப்போதுமே பொதுமக்களுடைய சேவையில அதிகமா ஈடுபாடு பண்ணுவாங்க துலா ராசி. 12ஆம் இடத்துல மறைஞ்சு நீசமானா அது விபரீத ராஜயோகமா மாறி இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். என்ன காரணம்னா இந்த பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு சூப்பரா உண்டு பண்ணும். வருமான பொருளாதாரம் பாருங்க இப்ப குறையில்லாம கொடுப்பார். ராசியை விட்டு 2ஆம் இடத்துல செவ்வாய் வந்துருவாரு. இடம் பூமி வருமானம் இன்கம் எல்லாமே பாருங்க 27ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க குடும்ப சார்ந்த விஷயம், வருமான சார்ந்த விஷயம், வேலை சார்ந்த விஷயம், உத்தியோக சார்ந்த விஷயம், இது எல்லாமே சூப்பரா இருக்கும். துலா ராசியில புதன் பகவான் இருக்கார், கன்னி ராசியில சுக்கிர பகவான் இருக்கார். இந்த 2 பரிவர்த்தனை யோகம் உங்க வாழ்க்கையில நிறைய விஷயத்த நவம்பர் மாசம் 2ஆம் தேதிக்குள்ள யாருடைய பிரபஞ்சாத திசாபதி சரியில்லையோ வேலை நிறைய பேருக்கு கிடைக்காம எத்தனை பேர் வீட்டுல இருக்காங்க மட்டும் கேட்டு பாருங்க. சுக்கிர பகவான் 12ஆம் பாவத்துல போய் நீசமாகிறார். இது ஒரு விபரீத ராஜயோகம். ஒரு கிரகம் 12ஆம் இடத்துல மறைஞ்சு நீசமானா அது விபரீத ராஜயோகமா மாறி வேலை பாக்குறதுல ரொம்ப ப்ரெஷரா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு, எனக்கு பகை பிரச்சனை இருக்கு, எனக்கு திருமண வாழ்க்கையில தாமதமா. ஏன்னா திருமண வாழ்க்கை கண்டிப்பா ஒரு பிரேக்கை கொடுத்துரும். இப்ப வீட்டு லோனோ இல்ல எது மாதிரி லோனு கேட்டாலும் சரி, ஏன்னா 6ஆம் இடத்துல சுக்கிரபகவான் பார்த்துக்கிட்டே இருப்பார். அவருடைய பார்வைக்கு தான் பலனை. ஏன்னா அவர் 11ஆம் வீட்டுக்கு அஸ்தமத்துல போவாரு, உத்திரம் அஸ்தம் சித்திரை தான் போவார். அப்ப எல்லாமே இந்த 3 கிரகம் நல்லா தான் இருக்கும். சூரிய பகவான் உங்க ராசியில இருப்பாரு,